ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த வீடியோ பதிவில் ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திர சொல்லோட அர்த்தம் என்ன, அது உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துது, உங்களோட விரதத்துக்கு எப்படி ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திர சொல்லானது பயன்படுது, அது மட்டும் இல்லாமல் என்ன பகவானே மந்திரம்னு சொல்கிறீங்க, மந்திரம்னா இப்போ என்ன அப்படின்னு கேள்வி இருக்கும்ல. ஸோ ஓம் சுவாமியே சரணம் அப்படின்ற இந்த 3 மந்திரத்தோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மந்திர சொல்ல நீங்கள் சரியாக உச்சரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல நிகழக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். எப்பா இந்த வீடியோ பதிவு போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, பெரும்பாலானோரால் விரதத்தை எப்படி முழுமையாக கடைபிடிக்கிறதுன்னு தெரியலை. அதுக்கு ரொம்ப சிம்பிள் பகவானே, ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திரத்தை தினமும் ப்ராப்பராக உச்சரித்தாலே போதும் பகவானே, உங்களை அந்த விரத பாதையில் தானாக எடுத்துகிட்டு போகும். எப்பா அதாவது ஐயப்பனோட விரத முறை உண்மையிலே ரொம்ப ரொம்ப கடினமானது தான். ஆனால் பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் பகவானை நம்மளால் அடைய முடியும். எப்பா நிறைய பேர் மாலை அணிஞ்ச தருணத்தில் ஒரு சுவாமியை இன்னொரு சுவாமி அப்படின்னு அழைக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நிறைய புது புது வார்த்தைகள்லாம் வந்துருச்சுல. சில பேர் ப்ரோன்னு கூப்பிட்றாங்க, சில பேர் ஜின்னு கூப்பிட்றாங்க. ஏன் எப்பா ஜின்னு கூப்பிட்றீங்க, அதுவும் பல கடந்த சுவாமியெல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, ஏன் எப்பா ஜின்னு கூப்பிட்றீங்கன்னு கேட்டால், பகவானே நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கேன், அங்கே உள்ள எல்லாரும் இப்படி தான் இப்போ பேசுவோம், அதனால தான் நான் அப்படியே பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஸோ அப்போது என்னன்னா நமக்கு என்ன தெரியலை, பகவான் வகுத்த நியதி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்றது தெரியாதனால தான் நம்மளோட மனம் போன போக்கில் நிறைய தவறுகள் செய்கிறோம். எப்பா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்கள் மனசில் உள்ள எல்லா இருளையும் அகற்றி பகவானோட ஜோதி சுரூபத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக இருக்க போகுது. பகவானே வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை துவங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எழுத்துக்கள்னா என்ன, வார்த்தைகள்னா என்ன, நம்ம பேசக்கூடிய மொழி பேசுகிறோம்ல எப்பா, இதுக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெளிவாக பார்க்கலாம். எப்பா அதாவது உலகில் உள்ள எல்லா மொழியை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம தமிழ் மொழி தான் ரொம்ப 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 புனிதமான காலத்தால் பழமையான மொழி. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மொழியில் தான் நிறைய காரண பெயர்கள் இருக்கா. எப்பா சரிங்களா, காரண பெயர்கள்னா ஒரு இதுக்கு பெயர் வைக்கலாம். இப்போ உதாரணமாக காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்களற்று செல்வதால் அதன் பெயர் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அகத்தியரும் தொல்காப்பியரும் என்ன செஞ்சுருக்காங்க, தமிழ் மொழியோட எழுத்துக்களோட பிறப்பிடம் எது அப்படின்றது கொண்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் எப்படி எங்கேருந்து உருவாகுது, அந்த வார்த்தைகள் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உடம்புல எங்கேருந்து உருவாகுது அப்படின்ற விஷயத்தை கொண்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்பா அதாவது பேசக்கூடிய வார்த்தை முதல்ல எங்கே உருவாகுதுன்னா நாபிக் கமலம்னு சொல்லுவாங்கல்ல எப்பா, நம்மளோட வயிறு பகுதி. சரிங்களா, நம்ம மூக்கோலியாக சுவாசிக்கிற காற்றானது வயிறு பகுதிக்கு போயிட்டு ரிட்டன் வரும் பொழுது, அதாவது நாபிக் கமலத்தில் வார்த்தைகள் உருவாகலை, நாபிக் கமலத்திலிருந்து காற்று ரிட்டன் வெளிநோக்கி வரும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுது. சரிங்களா, அப்போ சில எழுத்துக்கள் மார்பில் பிறக்குது. அந்த நாபிக் கமலத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த பகுதிக்கு வரும்பொழுது சில எழுத்துக்கள் பிறக்குது, சில எழுத்துக்கள் எங்கே கழுத்தில் பிறக்குது, சில எழுத்துக்கள் மூக்கில் பிறக்குது, சில எழுத்துக்கள் தலையில் பிறக்குது. சரிங்களா எப்பா, ஸோ இந்த விஷயந்தான், இந்த விஷயத்தில் நம்ம சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற விஷயங்களையும் லிங்க் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ எழுத்துக்கள் எங்கெங்கே பிறக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா, என்னென்ன எழுத்துக்கள்லாம் போனோன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை தவிர்த்துட்டு நம்மளோட மெயினான விஷயங்கள் ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற விஷயத்துக்கும் எழுத்துக்களோட பிறப்புக்கும் என்ன சம்மந்தன்றதை பார்க்கலாம். எப்பா சரிங்களா, அப்புறமா ரெண்டாவது விஷயம், அதாவது நான் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. எப்பா சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது என்னோட உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. சரிங்களா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற என்னோட உணர்வை நான் மற்றவங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்கான கருவி தான் மொழி, எழுத்து அப்படின்றது, எல்லாம் வார்த்தைகள் அப்படின்றது. சரிங்களா பகவானே, ஸோ அப்போ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் மட்டும்தான். எப்பா ஆனால் மந்திரங்கள் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட முன்னோர்கள் சில எழுத்துக்களை ஆய்வு பண்ணி அந்த எழுத்துக்களை குறிப்பிட்ட கலவையாக கலந்து வச்சிருப்பாங்க.
ஸோ ஆல்ரெடி அது என்ன பண்ணும், ஒரு சக்தி மிகுந்த வார்த்தையாக இருக்கும். சக்தி அப்படின்னா என்னன்னா உங்களுக்குள்ள சில மாற்றங்களை பண்ணும். என்ன பகவானே, வார்த்தைலாம் நமக்குள்ள உடம்புக்குள்ள மாற்றத்தை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை சவுண்டு தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ முறையாகவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதாவது பிறப்பிலே சிலருக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கும்ல, அப்படிப்பட்ட குழந்தைகளை கூட இந்த சவுண்டு தெரப்பி மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஓசையை அவங்கள கேட்க வைக்கிறது மூலமாக மட்டுமே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயம் தான் சவுண்டு தெரப்பி. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சக்தி வந்துடும். சரிங்களா? இப்போ அதாவது அதுக்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அதிர்வெண்ணில் அந்த சக்தி மிகுந்த வார்த்தையை சரியாக உச்சரிச்சோன்னா உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும் பகவானே. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எழுத்துக்கள்னா என்ன, அந்த எழுத்துக்கள் இப்படி வரும்பொழுது எந்தெந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு பிறப்பிடத்தை சொல்லியிருக்கேன். தென் அதே மாதிரி எழுத்துக்களுக்கும் சாதாரணமான வார்த்தைகளுக்கும் மந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐயப்பா. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பான்றது நம்மளோட பரம்பொருளை குறிக்கிது பகவானே. சரிங்களா? அப்போ ஓம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயப்பா, ஓம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்தியிருப்போம், பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரணவம் அப்படின்னா என்னன்னா தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பகவான். சரிங்களா? மந்திரம்னா என்னது, ஒரு சக்தி மிகுந்த எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு காம்போ, அதான் மந்திரம். சரிங்களா? அப்போ ஓம் அப்படின்றது ஏன் பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல உருவான முதல் ஒளி சவுண்டு அதுதான் ஓம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்ன பகவானே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட 4 வகை வேதங்கள் இருக்குல்ல, ரிக், யசூர், சாமா, அதர்வன வேதத்துல தான், இந்த அதர்வன் வேதத்துல தான் முதல்ல என்ன பண்றாங்க, ஓம் அப்படின்ற வார்த்தைய, அப்படின்ற ஒளிய, அப்படின்ற மந்திரத்தை பயன்படுத்துறாங்க. மாண்டூக்கிய உபநிடதம் அப்படின்ற அந்த பகுதியில தான் என்ன வருது, ஓம் அப்படின்ற மந்திர சொல்ல முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்பா சரிங்களா? ரொம்ப லேட்டரில் தான் நம்ம சயின்டிஸ்ட் இதெல்லாம் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் ரேடியேஷன், அதாவது ரேடியோ அலைகள்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு 1965 முயற்சி பண்ணுறாங்க வேப்பா. அப்படி முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு திரும்ப இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருக்கு. சரிங்களா பகவானே? திரும்ப அந்த சவுண்ட் இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சுற்றி, அதாவது இந்த பகுதியில் தான் இன்டரப்ட் பண்ணுது, சரி நம்ம வேற இடத்துக்கு போகலாம், எந்த பகுதியில் வச்சு நம்ம ரேடியோ வேவ்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி கேட்டாலுமே ஒரு சவுண்டு அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. அதாவது ஓம் அப்படின்ற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அவங்க முதல்ல இது என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ ஒரு நம்ம கருவிகள் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க ரொம்ப லேட்டரில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்போ கருவிகளில் பிரச்சனை இல்லைன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் புரிஞ்சுது அவங்களுக்கு. அப்போ ஒரு ஒளி அலை இப்போ வரைக்கும் பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத புரிகிறாங்க. அதை ஃபர்தராக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ரொம்ப 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 பண்பட்ட ஒளியாக இருக்குது. அதாவது பெருவெடிப்பு கொள்கை அப்படின்ற கொள்கையை உலகளவில் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை உறுதிப்படுத்த விதமாக பெருவெடிப்பு கொள்கையின் போது முதலில் தோன்றிய ஒளி, அதாவது பெருவெடிப்பு கொள்கை என்ன சிம்பிளாக சொல்லிடுறேன், 2 பொருள் இருக்குது, அந்த 2 பொருள் ஒன்னோட ஒன்று மோதுறதுனால உருவான சவுண்டு. சரிங்களா? இதை 2 கான்செப்டை சொல்லலாம். இப்போ 2 பொருள் மோதிச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு பொருள் வெடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது 2 மாதிரி எதுனாலும் எடுத்துக்கங்க, 2 கொள்கைகளும் உண்டு. ஆக மொத்தம் பெருவெடிப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இப்போ அந்த நிகழ்வின் பொழுதுதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல் ஒளியான ஓம் அப்படின்ற ஒரு ஒளி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவும் நம்புறாங்க பகவானே. அப்போ இந்த இடத்துல தான் நம்மளோட ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கு. ஸோ நம்மளோட வேதங்கள்ல இது எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பிரணவ மந்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செஞ்சாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தகப்பன் சாமி அப்படின்னு கூட அழைக்கப்படுறாரு. அப்படிதானே? இப்ப பிரணவ உபதேசத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓம், ஏன்னா இதுவுமே வேதங்கள் இருக்கு. ஏன்னா ஓம்ன்ற மந்திர சொல்லுக்கு அர்த்தமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுவுமே என்ன உபநிடதங்களில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓம் அப்படின்றது பிரபஞ்சத்தோட தொடக்கம் மட்டும் கிடையாது. அந்த ஒளி குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம் பிரபஞ்சத்தோட தொடக்கம் மட்டும் கிடையாது. பிரபஞ்சத்தோட தொடக்கம், வளர்ச்சி, முடிவு, இது 3ஐயும் சேர்த்து ஒரு சேர சொல்ற சொல்லுதான் ஓம் அப்படின்ற மந்திர சொல். அப்படின்றது தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு அறிவுறுத்தினதாக கூறப்படுது. இது எப்படின்னா, இப்போ அதாவது ஓ அப்படின்ற
ஓ அப்படின்ற எழுத்து எப்படி பிறக்குது அப்படின்னா ஆ ப்ளஸ் ஓ, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா தான் ஓ பிறக்குது. சரிங்களா? நீங்கள் மேபி தமிழ் லிட்ரேச்சர்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆவும் ஊவும் சேர்ந்துச்சுன்னா அவு தானே பகவானே வரும் அப்படின்னா இது வந்து மந்திர சொல்லுக்கான, அதாவது வடமொழி செல் நம்மளோட சமஸ்கிருதம் இருக்குல்ல, சமஸ்கிருதத்தோட மொழி பிறப்பியல் இப்படி தான் குறிப்பிடுறாங்க. ஆ ஓ இம், இதுதான் உண்மையிலே ஓம் அப்படின்ற மந்திர சொல். சரிங்களா? அதை அப்படிதான் ப்ரொனவுன் பண்ணணும். நம்ம எழுதும் பொழுது தான் ஓ இம் அப்படின்னு எழுதுறோம். அதனாலே நிறைய நம்ம தப்பா ப்ரொனவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மந்திர சொல்ல முதல்ல இப்படி தான் உருவாக்குறாங்க. ஓம் அப்படின்றத ஆ ஊ இம், இதுதான் ஓம். சரிங்களா? இதை சேர்த்து படிக்கும் பொழுதுதான் ஆ உ ஓ அப்படின்ற ஒரு ஒளியா நமக்கு தெரியுது. சரிங்களா பகவானே? ஸோ ஓம் இதில் ஆன்றது எதை குறிக்குது அப்படின்னா பிரபஞ்சத்தோட தொடக்கத்தை குறிக்குது. ஊன்றது எதை குறிக்குதுன்னா பிரபஞ்சத்தோட வளர்ச்சியை குறிக்குது. இம் அப்படின்ற எழுத்து எதை குறிக்குது அப்படின்னா பிரபஞ்சத்தோட முடிவை குறிக்குது. ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான், அதாவது பிரபஞ்சத்துக்கு தோற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, முடிவும் உண்டு. அப்ப இறைவன் எங்க இருக்கிறாரு? தோற்றம், வளர்ச்சி, முடிவு, இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டு இறைவன் இருக்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் பிரணவ உபதேசமா சூட்சம ரீதியா ஒரு கதை வடிவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கேப்பா. ஸோ அப்போ உங்களுக்கு ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பகவானே. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம உடம்பளவில் இந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. நான் முதலே சொன்னேன்லையப்பா, எழுத்து, நம்ம பேசுகிற எழுத்து எப்படி முதல்ல பிறக்குது அப்படின்னா நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய காற்று ஒவ்வொரு பகுதியை கிராஸ் பண்ணும் பொழுது உடம்புல சில மாற்றம், சில இடங்களில் சில தடைகளை நம்மளே உருவாக்கி அதை ஒவ்வொரு ஓசையாக, ஒளியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓம்ல ஆ அப்படின்ற எழுத்து எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா நாபி கமலத்திலேருந்து வரக்கூடிய காற்றானது கழுத்துக்கு வரும் பொழுது கரெக்டாக ஆ அப்படின்ற எழுத்தானது பிறக்குது. சரிங்களா? ஸோ அப்புறமா என்னன்னா ஊ அப்படிதானே. இப்போ ஊ அப்படின்ற எழுத்து எங்கே பிறக்குதுன்னா அதுவும் கழுத்துல தான், கொஞ்சம் மேற்பகுதியில். சரிங்களா? அப்போ நாபி கமலத்திலேருந்து வரக்கூடிய காற்றானது கழுத்து பக்கத்தில் வரும் பொழுது நம்ம செய்கிற சில உடம்புக்குள்ள நிகழ்ற சில மாற்றங்களால ஆ ஊ அப்படின்ற எழுத்துக்கள் பிறக்குது. சரிங்களா? அதை என்ன பண்ணலைன்னா அப்படியே டைரக்டா காற்றை வெளியில விடாம ஃபைனல் என்ன பண்றோம்? அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அப்படின்னு சொல்லும் போது பாருங்க உதடு மூடிடுதுல. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது? இம் அப்படின்ற எழுத்து எங்க பிறக்குதுன்னா மூக்குல பிறக்குது. அப்ப ஓம் அப்படின்ற வார்த்தைய, அப்படின்ற மந்திரத்தை கரெக்டா உச்சரிச்சோம் அப்படின்னா நாபிக்கமனத்திலிருந்து வரக்கூடிய காற்று கழுத்துல ஒரு சின்ன அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு டைரக்டா எங்க போகுது? மூக்குல போய் மோதுது பகவானி. மூக்குல போயிட்டு மூக்குல இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்குள்ள போய் வெளியில வருது. சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒளி வடிவில், ஓம் அப்படின்றது என்ன? பிரபஞ்சம் முழுவதுமா இருக்கக்கூடிய ஒளி வடிவம், அப்படித்தானே? அதாவது இந்த சக்தி வடிவம் இப்போவுமே பிரபஞ்சத்தில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒளி வடிவம். சரிங்களா? அப்போ பிரபஞ்ச சக்தின்னு வச்சுக்கலாம். இம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது, இம் அப்படின்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோட மூக்கோட உள்ள இருக்கக்கூடிய உள்மூக்கு சொல்கிறேன் பகவானே. சரிங்களா? மூக்கு உள்பகுதி வழியா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆத்ம சக்கரம் இருக்குல்ல பகவானே, அங்கே போயிட்டு இந்த ஒளி நம்ம பேசக்கூடிய அப்படின்ற வார்த்தையானது அங்கே போயிட்டு தொட்டுட்டு வர்றதுனால ஓம் அப்படின்ற வார்த்தை பிறக்கு. சரிங்களா பகவானே? அப்ப என்ன செய்யுதுன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியவும் பிரபஞ்ச சக்தியவும், அதாவது ஒளி ரீதியா நம்ம சொல்றது பிரபஞ்ச சக்தியை குறிப்பிடுறோம். உங்க உடம்பளவுல அதை கரெக்டா உச்சரிக்கும் பொழுது உங்களோட ஆத்ம சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்றோடொன்று இரண்டரை கலக்கும் நிகழ்வு தான் ஓம் அப்படின்ற மந்திர சொல். அப்போ ஓமுக்கு அர்த்தமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு தொடக்கம், வளர்ச்சி, முடிவு, இந்த மூணு பொருளையும் ஒரு சேர சொல்றதா ஓம். அதாவது பிரபஞ்சத்தோட சக்தியை குறிப்பிடுறதா ஓம் அப்படின்ற மந்திர சொல். இந்த மந்திரத்தை சரியா உச்சரிக்கும் பொழுது உங்க உடம்புல என்ன நடக்குது? ஆத்ம சக்தி தூண்டப்படுது. அப்ப இந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தியும் ஆத்ம சக்தியும் ஒரு சேர இணையக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த மந்திரத்தை கரெக்டா உச்சரிக்க முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்க மனமானது கட்டுப்படும். ஏப்பா ஏன் எல்லா மந்திரத்தோட தொடக்கத்திலையும் ஓம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை கரெக்டாக உச்சரிக்கும் பொழுது கவனம் எங்கே இருந்தாலும் சரி கரெக்டாக கவனம் உங்களுக்குள்ள வந்துடும் பகவானே. இதே இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்றேன். இப்போ என்னன்னா ஏன் இந்த இம் அப்படின்ற எழுத்தை கரெக்டாக உச்சரிக்கும் பொழுது கரெக்டாக ஆன்ம சக்தியை தூண்டுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எப்போ
சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பெரும்பாலும் எல்லாரும் உச்சரிப்பாங்கல்ல. சுழுமுனை நாடி அப்படின்னா என்னன்னா, நம்மளோட முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, இப்ப முதுகு தண்டுவடத்தோட சென்ட்ரு போர்ஷன் பிளஸ் வந்து முதுகு தண்டுவடம் முடியக்கூடிய அந்த மூக்கோட உள்ள இருக்கக்கூடிய அந்த நுனிப்பகுதி. ஸோ இதுதான் வந்து ஒரு உயிர் முதல்ல தோன்றும் பொழுது, நம்ம வந்து ஒரு விந்துவா இருக்கும் பொழுது, அந்த விந்துவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து வால் மாதிரி இருக்கும், மேற்பகுதி வந்து நுனி மாதிரி இருக்கும். அந்த பகுதி தான் இந்த ஆத்மா. நுனி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதி தான் உங்களோட ஆத்மா. சரிங்களா, ஆத்மா இருக்கக்கூடிய இந்த ஆத்ம சக்கரம். அந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் போர்ஷன் தான் உங்களோட முதுகு தண்டுவடத்துக்குள்ள இப்பவும் இருக்கக்கூடிய நாடி, சுழுமுனை நாடி. அதாவது அதை சுற்றி தான் என்ன இருக்குன்னா உடலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்ப ஆத்மாவோட தொடக்கம் நீங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஆத்மானு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே இருந்த இடம் தான் அந்த சுழுமுனை நாடி. ஸோ அந்த தொடக்கத்துல போய் இந்த அப்படின்ற வார்த்தை கலக்கிறதுனால உங்க ஆத்மாவானது தூண்டப்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓம் அப்படின்ற அந்த மந்திர சொல் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அப்போ ஓம்னு மட்டும் சொல்லிடலாமே பகவானே, சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திரம் எதுக்காக அப்படின்னா, ஓமை விட இன்னும் சூட்சமமான விஷயங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எப்பா. சரிங்களா, சுவாமியே அப்படின்ற ஒரு அர்த்தம் முதல்ல என்ன அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் எப்பா. சுவாமியே அப்படின்றது தனித்தனியாக அப்படி ஓம்ன்ற மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. சுவாமியே அப்படின்றது ஒரு வார்த்தை தான். இந்த சுவாமியே அப்படின்ற வார்த்தையில முதல்ல சுவாமியே அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை சுவாமின்னு அழைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி இருப்பவரே, ஐம்புலன்களின் மீது மேலான கட்டுப்படுத்தும் ஆதிக்கம் உள்ளவரே அப்படின்னு அர்த்தம். அப்ப முதல்ல சுவாமி அப்படின்னு உங்களை யாரும் கூப்பிட்டாங்கன்னா உங்களோட அர்த்தம் என்ன, நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம், ஐம்புலனை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவரே அப்படின்னு உங்களை அழைக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா பகவானே. ஸோ பொதுவாக நம்ம சுவாமின்னு இறைவன் அழைப்போம், அப்படிதானே. அப்ப இறைவன் உணர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவம், மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டல கால விரதத்தின் பொழுது கட்டாயமா என்ன பண்ணியிருக்கணும், ஐம்புலனை அடக்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த அதாவது உங்களை ஒருத்தர் சுவாமின்னு அழைக்கும் பொழுது உங்களோட குறிப்பால் உணர்த்தக்கூடிய சொல் ஐம்புலனை கட்டுப்படுத்தி இருக்கிறவரே. அதை உங்களை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள மைண்ட்ல என்ன பதியும், ஐயோ நம்மளை சுவாமின்னு அழைக்கிறாங்க, அப்ப நம்ம ஐம்புலனை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களோட அறிவு கேட்டும். சரிங்களா, ஆனால் நமக்கு என்ன தெரியறது இல்லைன்னா சுவாமின்னு கூப்பிட்டாங்கன்னா என்னன்னு தெரியுது இல்லை எப்போ, அதுதான் பிரச்சனைக்கான காரணம். சரி, ரெண்டாவது இந்த சுவாமியில வந்து ரெண்டு அர்த்தம் புரிஞ்சிருக்கு. நீங்க இன்னொருத்தரை சுவாமின்னு கூப்பிடுறீங்கல்ல, அதாவது ஒருத்தர் என்ன கூப்பிடுறது மூலமா எனக்கு நினைவுபடுத்துறாரு, சுவாமி அப்படின்ற மந்திர சொல்றது மூலமா நான் ஐம்புலனை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்றத நினைவுபடுத்துறாரு. நீங்க இன்னொருத்தரை சுவாமின்னு அழைக்கும் பொழுது ரொம்ப 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 ஒரு உயரிய குணம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, பகவத்கீதையில என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு 3 வகையான குணாதிசயம் தான் திரும்ப 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 நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். ஒன்று ராட்சத சுபாவம், ரெண்டாவது தாமச சுபாவம், மூணாவது சாத்வீக சுபாவம். இந்த 3 கம்பேர் பண்ணும்போது சாத்வீக சுபாவம்ன்றது உங்களுக்கு அமைதி, பொறுமை, நிதானத்தை கொடுக்கும். சரிங்களா, இப்போ ராட்சத சுபாவம் அப்படின்றது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த சுறுசுறுப்பே அவங்க உடம்புக்குள்ள அவங்க மனசுக்குள்ள அமைதியை உள்ள விடாது, நிறைய ஆசைகள் இருக்கும். தாமச சுபாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அசம்பந்தம், சோம்பேறித்தனம், சில விஷயத்தை செய்யும் பொழுது ஏண்டா பண்றோம்னு நினைப்போம்ல, அது தாமச சுபாவம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த குணங்களுக்குள்ள சிக்கி தவிக்கிறாரு. சரிங்களா, அதாவது சாத்வீக சிலருக்கு வந்து ரேஷியோ மாறலாம், சில பேருக்கு ராட்சத சுபாவம் அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு தாமச சுபாவம் அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு சாத்வீக சுபாவம் அதிகமாக இருக்கலாம். அப்ப இந்த 3 குணங்களையும் கடக்கணும் அப்படின்னா கடந்து போகக்கூடிய மேலான நிலை தான் பரம்பொருளோட இணையக்கூடிய பேரின்ப நிலை. அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 குணத்தையும் கடத்தி இதை விட பெரிய உயரிய ஒரு குணம் நமக்குள்ள வரணும் இல்லையப்பா. அந்த குணம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட பணம் இருக்கு இல்லை, உங்ககிட்ட சுத்தி ஆட்கள் பலம் இருக்கு இல்லை, உங்ககிட்ட சுத்தி அதிகாரம் இருக்கு இல்லை, எது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு சாதாரண ஒரு சாமியை கூட நீங்க, அதாவது அவங்களுக்குன்னு எந்த விதமான பின்புலம் இல்லாம அதிகாரம் இல்லாம எதுவுமே இல்லாம இருப்பாங்கல்ல, பணம் இல்லாம. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களை சுவாமின்னு நீங்க அழைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும் எப்பா. அதாவது சாத்வீக பண்பு இருக்கக்கூடியவங்க கூட அமைதியா நிதானமா இருப்பாங்களே தவிர எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர மாட்டாங்க. அதனாலதான் அந்த முக்குணங்களை கடந்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல உங்களோட தகுதி எவ்வளவு வேணா இருக்கட்டும், மேபி உங்களோட அதிகாரம் என்னவா வேணா இருக்கட்டும், உங்களோட பண பின்புலம் என்னவா வேணா இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தரை சுவாமி அப்படின்னு அழைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களோட குணங்கள்லாம் அறுபடும்.
ஏன்னா உங்கள்கிட்ட சுவாமி, அதாவது ஒருத்தர் சுவாமின்னு கூப்பிடும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா பண்புகளும் போய் இறைவனோட உயரிய நிலை, அதாவது ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இறைவனோட ஆற்றல் இருக்கு. அந்த இறைவனோட ஆற்றலை காண முயற்சி பண்ற நீங்க பேரின்பத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு உயரிய குணம் படைச்ச ஒருத்தரை மாறிடுறீங்க. அப்ப சுவாமியே அப்படின்ற வார்த்தை உங்களை ஒருத்தர் கூப்பிடும் பொழுது என்ன ஆகுது, உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வரணும். நம்மளை சுவாமின்னு கூப்பிடுறாங்கன்னா நம்ம ஐம்புலங்கள் அடக்கி இருக்கணும்ன்ற சிந்தனையை முதல்ல தூண்டுது. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்க மற்றவங்களை அழைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவங்களும் அறுபட்டு இறைவனை நோக்கி போகிற, பேரின்பத்தை நோக்கி போகிற முக்கியமான குணத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்கப்பா. இந்த குணத்துக்கு பேர்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து நிர்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு மேலான ஒரு குணம். இது இறைவனோட பண்பு ஏப்பா. அந்த பண்பு எப்போ வரும், நீங்க இன்னொருத்தர சுவாமி அப்படின்னு அழைச்சாலே வந்துடும். சரிங்களா? அப்போ ஓம்ன்ற பிரணவ மந்திரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சுவாமியே அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த மந்திர சொல்லோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படிதானே பகவானே? ஃபைனலா சரணம். சரணம் அப்படின்ற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றது முன்னாடியே சொல்றேன். ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் மாதிரியே அதை விட இன்னும் ஒரு படி மேல என்ன செய்யுது, இந்த சரணம் அப்படின்ற வார்த்தையை கரெக்டா உச்சரிச்சிங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிகழுது. அது எப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். எப்பா சரணம், சரிங்களா? இந்த சரணம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல அதோட எழுத்து பிறப்பிடத்தை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பகவானே. சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை எப்படி உருவாகுது, ஒரு எழுத்து எப்படி உருவாகுது, நம்ம மூக்கு வழியாக காற்றை சுவாசிக்கிறோம், வயருக்கு போகுது, நாபிக்கமலத்தை தொட்டுட்டு காற்று திரும்ப ரிட்டர்ன் வரும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் நிகழக்கூடிய மாற்றத்தை பொறுத்து அது எழுத்தாக மாறுது. அந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்த்து பேசும்போது வார்த்தையாக மாறுது. அப்போ சில எழுத்துக்கள் மார்பில் பிறக்குது, சில எழுத்துக்கள் கழுத்தில் பிறக்குது, சில எழுத்துக்கள் மூக்கில் பிறக்குது, சில எழுத்துக்கள் தலையில் பிறக்குது. இது நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிறேன் இப்போ. சரிங்களா? இப்போ சரணம் அப்படின்ற அந்த வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கே பிறக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சரணத்தில் சா அப்படின்ற எழுத்து எங்கே பிறக்குது அப்படின்னா, நாபிக்கமலத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை உங்க மார்பு பகுதிக்கு வரும் பொழுது சா அப்படின்ற வார்த்தை பிறக்குது. ரா அப்படின்ற எழுத்து எங்க பிறக்குது அப்படின்னா கழுத்துல பிறக்குது. நா அப்படின்ற எழுத்து உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்க பிறக்குதுன்னா கழுத்துல. அதாவது கரெக்டா உச்சரிச்சு பாருங்களேன் பகவானே, அந்த இடத்துல மட்டும் ஒரு மாற்றம் நிகழ்ப்போம். சா அப்படின்னு உச்சரிங்க, உங்களோட நெஞ்சு பகுதியில ஒரு மாற்றம் நிகழ்ந்து உணர முடியும். நா அப்படின்னு உச்சரிங்க, கழுத்து பகுதியில மாற்றத்தை உணர முடியும். ஹிம் அப்படின்ற எழுத்து எங்கே உருவாகுது அப்படின்னா மூக்கில் உருவாகுது பகவானே. அதாவது நாபிக்கமலத்திலேருந்து வரக்கூடிய காற்று வாய் வழியே வெளியிட போகாமல் நான் என்ன பண்ணுறேன், அப்படின்னு மூடுறதுனால என் மூக்கு மேலே பட்டு ஒரு மாற்றம் நிகழுது. அதுதான் இம் அப்படின்ற வார்த்தை எழுத்து. சரிங்களா பகவானே? ஸோ சரணம் அப்படின்ற வார்த்தையில் சாவானது என்னோட மார்பிலையும், ரா தொண்டையோட அடிப்பகுதியிலையும், நான்றது தொண்டையோட மேற்பகுதியிலையும், இம் அப்படின்ற அந்த எழுத்து வந்து மூக்கோட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓமில் வரும்போது சொன்னோம்ல எப்பா, இம் அப்படின்ற எழுத்து நம்மளோட ஆத்ம சக்தியை தூண்டும் விதமாக பிறக்குதையப்பா. இதை ஏன் நான் வந்து ஓம் அப்படின்ற வார்த்தையோட மேலா நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கான காரணமே ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தில் என்ன இருக்கு, உள்ளிருந்து மேல் நோக்கி வரும் பொழுது எழுத்துக்களோட பிறப்பிடும்போது இங்கெல்லாம் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாமல் டைரெக்டாக என்ன பண்ணுது, என்னோட கழுத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி டைரெக்டாக ஆத்ம சக்கரத்தை தூண்டிடுது. சரிங்களா? ஆனால் சரணம் அப்படின்ற வார்த்தை அடிப்பகுதியிலிருந்து, அதாவது என்னோட மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு வைப்ரேஷன் உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து என்னோட மார்பு பகுதியில் ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கி கழுத்து பகுதியிலிருந்து என்னோட ஆத்ம சக்கரத்தை தூண்டுது. ஸோ இப்போ எவ்வளோ நுணுக்கமாக சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சரணம் அப்படின்ற வார்த்தையை நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ நுணுக்கமாக அதாவது பொருத்திருக்காங்க ஒன்னோட ஒன்று அப்படின்னு யோசிச்சு பாருங்க, பிரமிப்பாக இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ நாளாக சாதாரண ஒரு வார்த்தை நினச்சிட்டு இருந்த அந்த சொல் ஒரு மந்திர சொல். அந்த மந்திரம் எப்படி பிறக்குது, கீழே இருந்து மேல் நோக்கி உங்களோட சக்திகளை உருவாக்கி சக்திகளை மேலெடுத்து வந்து பிரபஞ்ச சக்தியோடு உங்களை இணைக்குது அப்படின்றது தான் உண்மையப்பா. அப்போ எழுத்துக்களோட பிறப்பிடமே உங்களுக்கு சில விஷயத்த புரிய வச்சிருக்கும். சரி, ஓகே, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஸோ அப்போ இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக உங்கள் உடம்புல என்ன மாற்றம் நிகழும் அப்படின்றத பார்க்கலாம்ப்பா. ஏன்னா இது வந்து ஒரு மந்திர சொல்ல. இந்த மந்திர சொல்ல சா அப்படின்ற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது முதல்ல என்ன நடக்கும்னா 8 வகையான எண்ணங்கள் வருதுலையப்பா. இந்த எண்ணங்கள்லாம் அறுபடும்.
நம்மளோட வேதங்கள்ல இது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, சா அப்படின்ற எழுத்தை சத்ரு நாசனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 8 வகையான எண்ணங்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஷா அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது இருக்கு. சரிங்களா பகவானே? அப்ப சான்ற எழுத்து உங்களோட எண்ணங்களை அழிச்சிருது. தென் அப்புறமா ரா அப்படின்ற எழுத்து என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுக்குள்ள பாசிட்டிவான இறைவனோட சக்திகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு உபயோகமா இருக்கு. இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களை ஞானம் அடைய இது உபயோகமா இருக்கு. இந்த ரா அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள், அதாவது எதிர்மறை கிடையாது, நெகட்டிவான விஷயங்கள் சிந்தனைகள் கிடையாது, பாசிட்டிவான எனர்ஜிஸ் உங்களுக்குள்ள வந்து பிரபஞ்ச சக்தியில் ஒரு சின்ன தூண்டுதலை ஏற்படுத்தி ஞானத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர்றோம். சரிங்களா பகவானே? இதுதான் ரா அப்படின்ற எழுத்து பண்ணக்கூடிய, அந்த மந்திர சொல்ல இருக்கக்கூடிய எழுத்து பண்ணக்கூடிய விஷயம். தென் அப்புறமா நா அப்படின்ற சரணகோஷத்தில் 3ஆவதா இருக்கக்கூடிய நா இருக்கலையப்பா, சரணம் அப்படின்ற மந்திரத்தில் அந்த நா என்ன செய்யுது அப்படின்னா, விடுதலையை உங்களுக்குள்ள கொண்டு வருது. விடுதலை அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு அறியாமை இருக்கும்ல, இறைவன்னா இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். எப்பா என்னன்னா, என்னோட இறைவன் இப்படிப்பட்டவர், என்னோட இறைவன் அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், அப்படி இருப்பார், எனக்கு அப்படி காட்சி கொடுப்பாரு, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குல்ல எப்பா, ஏதோ ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, சிலருக்கு சில நம்பிக்கைகளும் இருக்குது. நான் என்ன இப்படி வருத்திக்கிட்டேன்னா இறைவன் எனக்கு அருளாசி பண்ணுவார். நான் இதை இறைவன்கிட்ட சில பேர் டீல்லாம் பேசுவாங்கல்ல, அதாவது எனக்கு அதை கொடுங்க, நான் உங்களுக்கு இதை கொடுக்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாத்திலிருந்தும், இது எல்லா அறியாமையிலிருந்தும் இறைவன் உணர முடியும். என்ன பக்கம் இதெல்லாம் அறியாமைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எப்பா கண்டிப்பாக. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம உணரணும்னா இறைவனோட கலக்கும் போது மட்டுமே நமக்கு தெரியும். அது போக நம்மளோட முன்னோர்கள் சில விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இறைவன் வேதங்களில் குறிப்பிடக்கூடிய விஷயமே என்னன்னா, இறைவன் உருவமற்றவர், பிரபஞ்சமே அவர் தான், மொத்தமே அவர் தான். அந்த பிரபஞ்சத்துல நீங்க எந்த ஒரு பொருள், உயிருள்ள பொருளையோ உயிரற்ற பொருளையோ எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள இறைவனோட சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாம அணு அளவுக்கு, அணுவை விடவும் ரொம்ப சின்னவராகவும் இருப்பாரு, இந்த பிரபஞ்சத்தை விடவும் ரொம்ப பெரியவராகவும் இருப்பாரு. இந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரமே உங்களுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கும், இறைவன் பிரபஞ்சத்தோட தோற்றம், வளர்ச்சி, முடிவு, இதுக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டு, நீங்கள் சொல்கிறீங்கல்ல டைம்லைன், இந்த டைம்லைனுக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இறைவன். இந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கே தவிர முழுமையாக இறைவன் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லலை. ஆனால் உங்கள் மனசில் எப்படி தோன்றாரோ அந்த எல்லா மாதிரியாவும் உங்களுக்கு காட்சி அளிப்பாரேப்பா. இறைவன் எல்லா மாதிரியாவும் உங்களுக்கு காட்சி அளிப்பார். ஏன்னா எல்லாமே அவர் தானே, எல்லாமே அவராக இருக்கிறதுனால அவருன்னு குறிப்பிட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் அவர் தான் எப்பா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான அறியாமைகளை போக்கி இறைவனோட கலக்கிற ஒரு புனிதமான ஒரு செயலை இந்த நா அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் போது உங்கள் உடம்புல அந்த மாற்றம் நிகழும். இம் அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எப்பா என்ன நடக்குது, உங்களோட ஆத்மாவானது தூண்டப்படுது. அதாவது நான் உச்சரிக்கும் பொழுதே இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு நிலை, அறியாமைக்கு போயிட்டு இறைவனோட ஞானம் பெறக்கூடிய அந்த நிலைக்குள்ள நம்ம போறோம். ரா நான் இதை உச்சரிக்கும் பொழுது. சரிங்களா? அப்ப அதை கலக்கணுன்றதுக்காக என்னது, உங்க ஆத்மாவை தூண்டுற எழுத்து தான் இம் அப்படின்ற எழுத்து. ஸோ அப்ப ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பான்றது பகவானை தான் குறிக்குது, பகவானே. சரிங்களா? ஓம் ஏன் சிரிச்சேன்னா, கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது பகவானோட புனிதமான ஒரு சாங் வில்லாளி வீரனை, அந்த பாட்டை இப்போ தான் பக்கத்தில் ஒலிக்கிறாங்க. அதோட இதாச்சுப்பா. நல்லது பகவானே, நல்லது. அதாவது ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரம். இதை உச்சரிக்கும் பொழுது முதல்ல உங்களோட மனம் கட்டுப்பட்டு ஒரு நிலைக்கு வரும். அதனால தான் எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதை சரியாக உச்சரிக்கும் பொழுது பிரபஞ்ச சக்தியோட உங்கள் ஆத்ம சக்தி இணையக்கூடிய ஒரு நிகழ்வானது தூண்டப்படும். சரிங்களா பகவானே? தினப்பரமா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சுவாமியே. நம்ம 18 படிநிலைகள் அடிப்படையில் நம்ம விரதம் இருக்கும்பொழுது என்னெல்லாம் சொல்லியிருப்போம், முதல்ல 5 புலனை அடக்கி இருக்கணும், 8 வகையான எண்ணத்தை அடக்கி இருக்கணும், 3 குணங்களை விடுத்து இந்த 3 குணங்களுக்கு மேலான ஒரு குணத்தை பெறணும். அண்ட் 4வது, அதாவது 4வது மீன்ஸ் இந்த சீக்வன்ஸ்ல 4வது என்னன்னா, அறியா பக்தியை விடுத்து அறிந்த பக்தியான ஞானத்துல தான் இறைவன் இருக்கிறார்.
அப்ப சபரிமலையில போய் அந்த 18 படியோட தத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் வரப்போகுது பகவானே. ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திரத்தை நீங்க பிரிச்சு பிரிச்சு உள்ள பொருள் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இதுதான். அப்ப இறைவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் இவ்வளவுதான் எப்பா. அதாவது இறைவனை உங்களாலையும் அடைய முடியும். அடையணும் அப்படின்றதுக்கு கட்டாயமான முறையில் 48 நாட்கள் விரதம் தேவைன்னு இறைவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த 48 நாள் விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்றது அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த விரதத்துக்கு உங்களுக்கு துணை புரியறதுக்காக தான் ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த மந்திரத்தை அடிக்கடி உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி உச்சரிச்சதுக்கும் இனிமே உச்சரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படி இருந்தாதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்துரைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓம்ன்றது பிரணவ மந்திரம் நம்ம மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்திடுது. சரிங்களா? இப்போ கீழேருந்து வரக்கூடிய மேலே மூச்சு காட்டுற என்ன பண்ணுறோம்? பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கிறதுக்காக மனசு அங்கங்கே அலைபாயிர மனசு ஒருநிலைப்படுத்திடுது. ஸோ ரெண்டாவது சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? ஐம்புலன் அடக்கி இருக்கணுன்ற எண்ணத்தை கொடுக்குது. அதே மாதிரி குணங்களை அறுத்து மேலான பேரின்ப குணத்தை அடையணும் அப்படின்ற விஷயத்த சொல்லுது சுவாமியே அப்படின்ற மந்திர சொல். சரிங்களா? தினப்பரமா சரணம் அப்படின்ற மந்திர சொல் என்ன சொல்லுது? 8 வகையான எண்ணங்களை அறுத்து அதுக்கப்புறம் என்னோட அறியாமையும் அறுத்து ஞானத்தை அடைகிறதுக்கு ஃபைனலான அந்த சரணமில் வரக்கூடிய என்ன சொல்லுது? நம்மளோட இதெல்லாம், அதாவது என்னோட 8 வகையான என்ன விட்டு போயிடுச்சு, என்னோட அறியாமை போயிடுச்சு, ஞானத்தை அடைய போறேன். அப்ப என்னோட ஆத்மா என்ன செய்யணும்? பிரபஞ்சத்தோட கலக்கணும், பகவானோட கலக்கணும். இந்த ஒரு விஷயம், இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படின்ற மந்திர சொல்லும் போதே உங்களுக்கு நடக்குது பகவானே. ஸோ அப்ப உங்களால் மண்டல விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி சரணகோஷங்களை சொல்லிக்கிட்டே இருங்க பகவானே. தானாக எல்லாம் மாறும். சரணகோஷம் சொல்லும் போதுமே எனக்கு மனசு அலைப்பாயுது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அதை உணர்ந்து சொல்லலை. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை ப்ராப்பராக உச்சரித்தால் என்ன ஆயிரும்? எல்லா மாற்றங்களும் வந்துடும் பகவானே. கரெக்டாக உச்சரித்தாலே மனம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதையும் மீறி வரலைன்னா என்ன செய்யலாம்? நம்ம தொடக்கம்ன்றதுனால உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழிகாட்டி சொல்கிறேன் பகவான். என்ன செய்யணும்னா, சரணகோஷத்தை அங்கங்கே விட்டு படித்தாதான் ஒரு கண்டினியூட்டி இல்லாதப்போ தான் அவங்க மனசு எங்கெல்லாமோ போயிட்டு வரேன். இப்போ அதை ஒரு கண்டினியூட்டியோடு வச்சுக்கோங்க. எப்படின்னா, நான் இப்போ விரதம் இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து விரதம் இருக்கும்போது என்னோட அப்பாவை, என்னோட பகவானை நான் அப்படியே புகழ்ந்து பாடுறேன் சரணகோஷத்தில். அப்படி முதல்ல அந்த சீக்வன்ஸ் செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னோட பயணத்தை செட் பண்ண ஆரம்பிக்கணும். எருமேலியில் போய் பேட்டை துள்ளுறதுலேருந்து ஆரம்பித்து பெருவழிப்பாதம் முழுவதுமா அப்படியே போய் அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தோட பம்பா நதியில் நீராடிட்டு தினப்புறமா நீலிமலை அப்பாச்சி மேடு, பகவானோட சன்னதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பகவானோட தரிசனம், அந்த தூய்மையான அந்த புனிதமான தரிசனத்தை உணர்ந்து அப்படியே உள்ள இருந்து தோணும். இப்போ அப்படியே உணர்ந்து பகவானை பார்த்துட்ட ஒரு சந்தோஷத்தோட சுற்றி இருக்கக்கூடிய பூதகணங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு ஒரு பிரியா விடை பெற்று அங்கே வர்ற மாதிரி இந்த சீக்வன்ஸில் சரணகோஷம் சொன்னீங்கன்னா, சரணம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற புனிதமான மந்திர நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அது கூட துணையாக என்ன நிற்கும்? இந்த சீக்வன்ஸும் சேர்ந்து நிற்கும் ஐயப்பா. இந்த நடைமுறையும் சேர்ந்து நிற்கும். ஒரு திருப்தியும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். என்னன்னா, தினமும் என் அப்பாவை போய் நான் பார்த்துட்டு வரேன்ல, காலையிலையும் காலை மாலை 2 வேளை, குறைஞ்சபட்சம் நான் 2 வேளை சரணம் சொல்லுவேன்ல. அப்படி சரணம் சொல்லும் பொழுது என் வீட்டிலேருந்து நான் புனிதமான முறையில் 48 நாள் விரதம் இருந்து அப்படியே போய் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு டெய்லி நான் வரக்கூடிய அந்த நிம்மதியை உங்களுக்கு சரண கோஷம் கொடுக்கும் பகவானே. ஸோ அப்போ ஐயப்பா சரணம். இந்த எல்லா விஷயம் நான் அப்பாவை பற்றி பேசணுன்னே ஏதோ நடக்குது. சரி பவானி, நல்லது. இந்த எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் நம்மளோட புனிதமான சரண கோஷம் ஐயப்பா. ஸோ அதனால சபரிமலைக்கு நீங்கள் 48 நாள் மாலை அணிஞ்சு புனிதமான விரதம் இருக்கக்கூடிய எந்த காலத்தில் மற்றவங்களை சாமின்னு அழைங்க. ஒரு சாமி இன்னொருத்தர சுவாமின்னு அழைங்க. சாமி அவங்க மாலை அணியலைன்னா கூட அவங்களை நீங்கள் தாராளமாக சுவாமின்னு அழைக்கலாம். ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லைன்னா அவங்க எப்படி விருப்ப போகிறாங்களோ அப்படியே கூட்டுக்கலாம். இப்போ இல்லை, தவறு கிடையாது. ஆனால் மேக்சிமம் எல்லாருமே உங்களுக்கு பகவான் ஐயப்பன் தான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்சி அளிக்கணும் பகவானே. சரிங்களா? ஸோ அப்போ காலை மாலை 2 வேளைகளும் இந்த சரணகோஷத்தோட உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக கரெக்டாக ப்ரொனவுன் பண்ணுங்க. உங்கள் உடம்புல நல்ல மாற்றங்கள் நடக்கும். எந்த மாற்றங்கள்லாம் இறைவன் அடையிறதுக்கு துணை புரியும். சரி, நல்லது பகவானே. உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டுமே. இப்போ சுவாமி சரணமையப்பா. பாத நமஸ்காரம்.